ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து 12th சிறப்பு தமிழ் தான் படிக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து குரூப் 4 2025ல வரப்போகுது. அதுக்கு தான் இப்போவே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இயல் 1 கவிதை இயல். தமிழ் தொன்மையான கவிதை மரபை கொண்டது. இயற்கையோடு இயைந்த வாழ்வியல் அனுபவங்களை கவிதையில் முன்வைத்தல் மற்ற உலக மொழிகளை விட தமிழ் முதன்மை பெறுகிறது. அத்தமிழ் கவிதையின் ஊற்றிலிருந்து சில துளிகளை பருகுவதற்காக கவிதை இயல் எனும் இப்பாடப்பகுதி அமைந்துள்ளது. இவ்வியலில் இடம்பெற்றுள்ள கவிதை ஒரு பார்வை என்னும் கட்டுரை கவிதையை சுவைக்கவும் படைக்கவும் தூண்டுகிறது. நாட்டுப்புற பாடல்கள் மக்கள் மொழியில் வாழ்க்கை நிகழ்வுகளை நமக்குள் இசைக்கிறது. சித்தர் பாடல்கள் மெய்யியல் சிந்தனைகளை வளர்ப்பதாகவும் தனிப்பாடல்கள் கருத்து கருவூலமாகவும் சொற்களஞ்சிய திறனை பெருக்குவதாகவும் அமைந்துள்ளது. சிற்றிலக்கிய பாடல்கள் அன்பின் மேன்மையை பேசுகின்றன. இந்த நுழையும் முன்ல பாத்தீங்கன்னா தமிழின் தொன்மையான கவிதை மரபை கொண்டதுன்னு சும்மா ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இயற்கையோடு இயைந்த வாழ்வியல் அனுபவங்களை கவிதையில் முன்வைப்பதில் மற்ற உலக மொழிகளை விட தமிழ் மொழி வந்து முதன்மை வைக்கிறது. அப்போ இங்க இயற்கையோடு இயைந்த அனுபவங்களை எதுல முன்வைக்கிறதுல? கவிதையில். அதுக்கப்புறம் இங்க வந்து இதுல வந்து பொறுத்துக்க கேட்கலாம். நாட்டுப்புற பாடல்கள் என்னது? மக்கள் மொழியியல் வாழ்வுகளை நமக்கு, அதாவது நாட்டுப்புற பாடல் மக்கள் மொழியியல் வாழ்க்கை நிகழ்வுகளை நமக்குள் இசைக்கிறது. இது சித்தர் பாடல்கள் என்னது? மெய்யியல் சிந்தனை. இது பொறுத்துகையில கேட்கலாம் ஒருவேளை. சித்தர் பாடல்கள் மெய்யியல் சிந்தனையை வளர்ப்பதாகவும் அமைகிறது. அதுக்கப்புறம் தனிப்பாடல் கருத்து கருவூலம் சொற்களஞ்சிய திறன். சிற்றிலக்கிய பாடல்கள் வந்து அன்பின் மேன்மை. இந்த நுழையும் முன்ல நம்ம என்னென்ன படிச்சிருக்கோன்றதை தரவு பண்ணிட்டு நெக்ஸ்ட் போகலாம். இயற்கையோடு இந்த வாழ்வியல் அனுபவங்களை வந்து நம்ம கவிதைகளை முன்வைக்கிறதுனால மற்ற உலக மொழிகளை விட தமிழ் மொழி தான் முதன்மை பெறுகிறது. அது இல்லாம பொறுத்துக்க மாதிரி நாட்டுப்புற பாடல்ல என்ன இருக்கு? மக்கள் மொழியியல் வாழ்க்கை நிகழ்வுகள். சித்தர் பாடல்ல மெய்யியல் சிந்தனைகள். தனிப்பாடல்கள்ல கருத்து கருவூலம் சொற்களஞ்சிய திறன். அதுக்கப்புறம் சிற்றிலக்கிய பாடல்கள் வந்து அன்பின் மேன்மை. இந்த இயல் 1 நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா கவிதை ஒரு பார்வை, நாட்டுப்புற பாடல்கள், தனிப்பாடல்கள், சித்தர் பாடல்கள், சிற்றிலக்கியங்கள், ஓவியப்பா, இந்த 6 தலைப்பு தான் பார்க்க போறோம். கவிதை ஒரு பார்வை. கவிதை ஒரு மொழியின் மேன்மையான வெளிப்பாடு. அப்ப வந்து நெக்ஸ்ட் குரூப் 4ல கூட கேட்கலாம். ஒரு மொழியின் மேன்மையான வெளிப்பாடு கவிதை, கதை, கட்டுரை, உரைநடை இப்படின்னு வைப்பாங்க. கவிதை ஒரு மொழியின் மேன்மையான வெளிப்பாடு. மொழியின் அனைத்து கூறுகளையும் கொண்டு உருவாகும் கலை கவிதையைப் போல் வேறெதுவும் இல்லை. அதனால் தான் ஒரு மொழியின் மாண்பும் செறிவும் அழகும் அம்மொழியின் கவிதைகளை கொண்டே மதிப்பிடப்படுகின்றன. ஒரு மொழியோட மாண்பும் செறிவும் அழகும் எதை கொண்டு மதிப்பிடப்படுதுன்னு கேட்டா கவிதை. ஒரு மொழியின் மாண்பும் செறிவும் அழகும் கவிதைகளை கொண்டே மதிப்பிடப்படுகின்றன. தமிழ் சமூகத்தின் பாரம்பரியமிக்க பண்பாட்டின் வேர்கள் தமிழ் கவிதைகளின் வழியாகவே கிளைவிருக்கின்றன. தனது கவிதை இலக்கியத்தால் தான் உலக செவ்வியல் மொழிகளின் வரிசையில் வைத்து தமிழ் போற்றப்படுகிறது. உலகின் பிற மொழிகளோடு ஒப்பிடுகையில் தமிழ் கவிதைகளின் தொன்மை, மரபு, பிறமொழி சார்பின்மை, இடையறாத தொடர்ச்சி ஆகியவை தனி சிறப்பு வாய்ந்தவை. அதே போல இயற்கை சார்ந்த மக்கள் வாழ்வியலை கொண்ட கவிதைகள் தமிழில் தான் முதலில் எழுதப்பட்டன. அப்போ இயற்கை சார்ந்த வாழ்வியலை கொண்ட கவிதைகள் ஃபர்ஸ்ட்ல எதுலதான் எழுதியிருக்காங்க? தமிழ்ல தான் எழுதியிருக்காங்க. சங்ககால கவிதைகள். சங்ககால கவிதைகள் தமிழரின் உயர்ந்த நாகரிக செழுமைக்கு அடிப்படையாக அமைந்தவை. தமிழரின் உயர்ந்த நாகரிக செழுமைக்கு அடிப்படையாக அமைந்தவை எதுன்னு கேட்டாங்கன்னா சங்ககால கவிதைகள். சங்ககாலம்னாலே நமக்கு தெரியும் 8 தொகை 10 பாட்டு வரும். அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகள், கலைகள், கல்வி, அரசியல், பொருளாதாரம், வணிகம், வேளாண்மை குறித்த பதிவுகளை வெளியிடுகின்றன. அதாவது அகம்னு பார்த்தோம்னா மாந்தர் அகம் மனத்தில் துய்க்கின்ற காதல், அன்பு, கருணை. காதல், அன்பு, கருணை முதலான உணர்வுகளை வெளிப்படுத்துவது அகத்திணை. அகத்திணைனா என்னது? காதல், அன்பு, கருணையை வந்து வெளிப்படுத்துறது. இது புறம் பார்த்தோம்னா மாந்தர் புற வாழ்வில் கொண்டாடும் வீரம், கொடை, புகழ் முதலான பண்புகளை வெளிப்படுத்துவது. அகம்னா காதல், அன்பு, கருணை. புறம்னா வீரம், கொடை, புகழ். அகம் புறம் சார்ந்த சங்ககால கவிதைகள் 8 தொகை 10 பாட்டு என நூல்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இவை பெரும்பாலும் ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா. சங்க கவிதைகள் வந்து ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா இந்த 3 நாள்ல தான் ஆனது. ஆசிரியப்பா
அகவலோசை, வஞ்சிப்பானா தூங்கலோசை, கலிப்பானா துள்ளலோசை. வெண்பானாலே 11 கீழ்கணக்கு நூல்களுக்கு போயிடும், நீதி நூல்கள். சிறகிழந்த நாரை. 8 தொகையில் ஒன்றான குறுந்தொகையில் தலைவி மீதான தலைவனின் அன்பும் சிறகிழந்த நாரையாய் தலைவிக்காக அவன் வருந்துவதையும் காட்டும் பரணரின் ஓர் அகத்திணை பாடல். அப்போ இதுல என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா, இந்த பாடலை கொடுத்துட்டு இது எந்த நூல், இந்த அடிகள் எந்த நூலிலிருந்து கேட்கப்பட்டுள்ளன அப்படி கேட்கலாம். இல்லைன்னா இதன் ஆசிரியர் கேட்கலாம். யாரு? பரணர். பரணர் குறுந்தொகையில என்ன சொல்லியிருக்காருன்னா, குணக்கடல் திரையது பறை தபு நாரை திண்தேர் பொறையன் தொண்டி முன்றுரை ஐயிரை ஆரிரை கணவந்தாங்கு சேயல் அரியோடடர்த்தி நோயை நெஞ்சே நோய்பாலோயே. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீழ்கடலில் எழுந்த அலைக்கும் அருகில் நிற்கின்ற முதுமையால் சிறகிழந்த நாரை ஒன்று சேரனது மேற்கடற்கரையில் அமைந்த தொண்டி என்னும், நமக்கு ஆல்ரெடி தெரியும் தொண்டி யாரோடது? சேர்களோடு துறைமுகம். தொண்டி என்னும் நகரில் பிறர்க்கு அரிய உணவாகிய ஐரை மீனை பெற வருந்தி இருந்தது. அதுபோல பிறர்க்கு அரியவளாகிய தலைவியை பெரும்பொருட்டு தலைவனின் நெஞ்சம் வருந்தி இருந்தான். இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுல என்ன சொல்லியிருக்காங்க, மீனை தேடி எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ஐர மீன் கிடைத்தற்கு அரிய உணவு, அதை தேடி எப்படி நாரை இருக்குதோ அதே மாதிரி தலைவியை பெரும்பொருட்டு தலைவனின் நெஞ்சம் வருந்தி இருக்கிறது. அவங்களோட காதல் வாழ்க்கையை இந்த நாரை மீனை எப்படி பிடிக்குது அப்படின்றதுக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அப்ப இந்த பாட்டை கேட்டாலே குறுந்தொகை நாரை மீனை எடுக்கும், அதே மாதிரி தலைவன் தலைவியை நினைத்து வருந்தி இருப்பான். இந்த கதை வார பாடல் வரிகள் வந்தாலே எனது குறுந்தொகை. யார் எழுதுனா? பரணர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. One minute. நெக்ஸ்ட் நீரும் நிலனும். 8 தொகையில் ஒன்றான புறநானூற்றில் பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்று நெடுஞ்செழியனுக்கு குடப்புலவியனார் அறிவுரை கூறுவதாக அமைந்த ஒரு புறப்பாடல். அப்போ கேட்கலாம், இதுவும் கேட்கலாம். சரியா? பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனுக்கு அறிவுரை கூறுவதாக அமைந்த பாடல் பாடலின் ஆசிரியர் ஏன்னு கேட்டா குடப்புலவியனார். நீரின் சமையா யாக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே. இது புறநானூறுல கொடுத்திருப்பாங்க. உணவு கொடுத்தவரே உயிர் கொடுத்தவர். இந்த உடலானது உணவினால் ஆனது. உணவு என்பது யாது? நிலத்தோடு நீர் சேர்வதுதான். அப்படி இணைந்து வேளாண்மைக்கு உதவுக. அவ்வாறு உதவியவரே உலகத்தில் உயிரையும் உடலையும் நிலைநிறுத்தி வாழ்வித்தவர் ஆவார் என்று நீரின்றி அமையாத உடல் குறித்து கூறி நீர்வளம் பெருக்க பாண்டிய மன்னனை அறிவுறுத்துகிறார். அப்போ நீர்வளம் பெருக்க பாண்டிய மன்னனை அறிவுறுத்தியவர் யாரு? குடப்புலவியனார். இந்த பாடல் எதுல இருக்குன்னா புறநானூறு. அறநிலை கவிதைகள். சங்கம் மருவிய காலத்தில் எழுந்த 11 கீழ்கணக்கு நூல்கள் வாழ்வியல் அறங்களை கற்பிப்பவை. இவை வெண்பா என்னும் யாப்பு வகையில் அமைந்தவை. நம் ஆல்ரெடி சொன்ன சங்க இலக்கியங்கள் என்னது? ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா, மோஸ்டா இதுலதான் இருக்கு. ஆனா சங்கம் மருவிய காலத்தில், சங்க காலம் அதுக்கு அடுத்து வந்த காலம் தான் என்னது? சங்கம் மருவிய காலம். அப்போ சங்கம் மருவிய காலத்தில் எழுந்த 11 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலா என்ன யாப்பு வகையில இருக்குன்னா வெண்பா. என்ன இருக்கு? வாழ்வியல் அறங்களை கற்பிக்கும். இது என்ன யாப்பு வகையில் அமைந்ததுன்னா வெண்பா. உலகளாவிய அறிஞர்கள் ஒப்பற்ற நூலென ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருக்குறள் கீழ்கணக்கு நூல்களில் குறிப்பிடத்தக்கது. 11 கீழ்கணக்கு நூல்களிலே முதன்மையானது என்னது? திருக்குறள். காப்பிய கவிதைகள். மன்னர்களை பாடிய காலம் மாறி குடிமக்களை கவிதையில் பாடுபொருளாய் கொண்டெழுந்தவை தமிழ் காப்பியங்கள். காப்பிய கவிதைகள் காதல், வீரம், அறம் என அனைத்தையும் பாடி செல்கின்றன. உரையோடு கலந்த கவிதைகளை அறிமுகம் செய்தவை இவை. பிறப்பின் வேற்றுமை ஒழிப்பு,
பசியின்றி வாழ்தல், வாழ்வின் நிலையாமை என காப்பிய கவிதைகளில் தலம் பறந்து பார்ப்பது. அப்போ இதெல்லாமே எதுலதான் வரும்? பிறப்பின் வேற்றுமை ஒழிப்பு, அதாவது நம்ம பிறப்பால் அனைவரும் சமம், பிறப்பினால வேற்றுமை ஒழிப்பு, அதாவது வேற்றுமை ஒழிப்பு, பசியின்றி வாழ்தல், வாழ்வின் நிலையாமை, இது எல்லாமே எதுல சொல்லியிருக்காங்கன்னா காப்பிய கவிதைகள், அதாவது நம்ம சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதே மாதிரி ஐம்பெரும் காப்பியங்கள் படிப்போம்ல, இதுல சொல்லியிருக்காங்க. அதுதான் சொல்ல வராங்க. மாந்தருக்கு அறமே நிலையானது என்பதை குறிக்கும் மணிமேகலை காப்பியத்தில் இது அமைந்த கவிதை ஒன்று இங்கு நேர்த்தக்கது. அப்போ மாந்தருக்கு அறமே நிலையானதுன்னு கூறும் நூல் எதுன்னு கேட்டா என்னது? மணிமேகலை. மாந்தருக்கு அறமே நிலையானது என கூறும் நூல் என்னது? மணிமேகலை காப்பியம். இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா, வளவிய வான் பெரும் செல்வமும் நில்லா. நமக்கு இளமையும் நிக்காது, நம்மளோட உடம்பும் நிக்காது, வான் பெரும் அளவுக்கு நம்ம செல்வம் வச்சிருந்தா அதுவுமே நிக்காது. புத்தேல் உலகுள் புதல்வரும் தாரார் மிக் அறமே விழுந்துணை ஆவது. இதுதான் என்னது? மணிமேகலையில சிறைசை காதையில குறிப்பிட்டிருக்காங்க. அறம் மட்டுமே நமக்கு துணையாக நிற்கும் அப்படின்னு சொல்றது எது? மணிமேகலை. எந்த காதை? சிறைசை காதை. அதுக்கப்புறம் பக்தி கவிதைகள். காப்பிய கவிதைகளுக்கு பின் இயற்றப்பட்ட தமிழ் கவிதைகளின் பாடுபொருள் கடவுளை நோக்கியதாக அமைந்தது. இறையுணர்வோடு அன்பையும் அறத்தையும் இக்கால கவிதைகள் வெளிப்படுத்துகின்றன. இறைவன் மீது காதல் கொண்டு எழுதப்பட்ட இக்கவிதைகள் இன்றும் மாறா தன்மையோடு பக்தி மனம் வீசிக்கொண்டிருக்கிறது. சிற்றிலக்கிய கவிதைகள். பக்தி வழியே பயணித்துக் கொண்டிருந்த தமிழ் கவிதைகள் பின்னர் சிற்றிலக்கியங்கள் எனும் விமர்சன பாங்கு கொண்ட புதிய வடிவில் மக்களிடம் பேசத் தொடங்கின. சிற்றிலக்கியத்தின் வடிவங்களான கோவை, உலா, அந்தாதி போன்றவை கடவுள், அரசன், சிற்றரசர்கள் மற்றும் வள்ளல்களை புகழ்ந்தன. எனினும் பள்ளு, குறவஞ்சி போன்றவை எளிய மக்களின் வாழ்வியலை எடுத்து எம்பின. அப்போ என்னது? கோவை, உலா, அந்தாதி எல்லாம் கடவுள், அரசன், சிற்றரசர், வள்ளல்களை பத்தி பாடுது. இதே நேரம் பள்ளு, குறவஞ்சி பார்த்தோம்னா அது மக்களை பாடுது, மக்களின் வாழ்வியலை பாடும் சிற்றிலக்கியம் என்னது? பள்ளு, குறவஞ்சி. இது கடவுள், அரசன், சிற்றரசன், வள்ளல்களை பாடுறது கோவை, உலா, அந்தாதி. தனிப்பாடல் கவிதைகள். புலவர் பெருமக்கள் தன் கவி புலமையை காட்ட நல்லதொரு களமான தனிப்பாடல்கள் பயன்படுத்தப்பட்டன. ஸ்லேடை, விடுகதை, சொற்புதிர் போன்றவை சிந்தைக்கு விருந்தாகும் வகையில் புலவர் பெருமக்கள் பாடி சென்ற பாடல்கள் தனிப்பாடல் திரட்டுகளாக நமக்கு கிடைத்தன. தனித்தனி பாடலாக எழுதி வச்சதை எல்லாத்தையுமே திரட்டி தனிப்பாடல் திரட்டுகளாக வெளியிட்டாங்க. தமிழ் கவிதையின் மரபு வடிவம். தமிழ் யாப்பிலக்கணத்தின்படி அசை, சீர், தலை, அடி, தொடை என்ற ஆகிய கூறுகளுடன் அமைந்த பாவினங்களை மரபு பாடல் என்கிறோம். இது கேட்கலாம், இந்த கொஸ்டின் நம்ம ரொம்ப புதுசா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா குரூப் 4க்கு கேட்க சான்ஸ் இருக்கு. தமிழ் யாப்பிலக்கணத்தின்படி எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை ஆகிய கூறுகளுடன் அமைந்த பாவினங்களை தான் என்ன சொல்லுவோம்? மரபு பாடல். சங்க காலம் தொடங்கி இன்றைய நவீன காலம் வரையிலும் மரபு கவிதைகள் தொடர்ந்து எழுதப்பட்டு வருகின்றன. வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா முதலியன மரபார்ந்த பா வடிவங்களிலும் கண்ணி, சிந்து, தெம்மாங்கு, கும்மி போன்ற வடிவங்களிலும் மரபு கவிதைகள் அமைகின்றன. அப்போ சங்க காலத்துல என்ன பா வகைகள் இருந்துச்சு? வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா. இப்போ மரபு கவிதைகள் என்ன இருக்கு? கண்ணி. கண்ணி தான் நம்ம படிச்சிருப்போம், 2 அடிகளால் பாடப்படும் செய்யுள்னு. கண்ணி, சிந்து, தெம்மாங்கு, கும்மி போன்ற வடிவங்களிலும் மரபு கவிதைகள் அமைகின்றன. இன்றளவும் தமிழில் மரபு மாறாத கவிதைகள் எழுதப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய வடிவ முன்னெடுப்புகள். காலத்திற்கு காலம் செய்யுள் வடிவில் மாற்றங்கள் நேரலாம். தமிழ் மொழி வளர்ச்சிக்கு இத்தகைய மாற்றங்கள் பயன்படுமானால் அவற்றை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை என்று கருதிய தொல்காப்பியர் விருந்தேதானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே என்று விருந்து என்பதை புதுமை என்னும் பொருளில் கூறியுள்ளார். தற்காலத்தில் சிறுகதை, நாவல், புதுக்கவிதை முதலியவற்றை இதற்கு சான்றாக கூறலாம். என்னது? விருந்தேதானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே அப்படின்னு யாரோட பாடல்? தொல்காப்பியர். தொல்காப்பியர் விருந்து என்பதற்கு என்ன பொருள் குறிப்பிடுகிறார்? புதுமை. அப்போ இந்த பாட்டை தந்து இதுல விருந்து என்பதன் பொருள் கேட்டாங்கன்னா புதுமை. விருந்து என்பதன் பொருள் புதுமை. இந்த பாடல் யாரோடது? தொல்காப்பியர். விருந்தேதானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே, இந்த பாடல் யாரோடதுன்னா தொல்காப்பியர்.
19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் உலகளவில் தோன்றிய இலக்கிய மறுமலர்ச்சியின் காரணமாக கவிதையின் வடிவத்தின் பாடுபொருளிலும் மாற்றம் ஏற்பட்டன. தனி மனித வாழ்வியல், சமூக வாழ்வியல் போன்றவை நவீன கவிதைகளின் பாடுபொருளாயின. புதுக்கவிதை, ஹைக்கூ, லிமரைக்கூ, சென்ட்ரியூ, குக்கூ என நவீன வடிவங்களிலும் தமிழ் கவிதைகள் பயணிக்க தொடங்கின. கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி 4 ஆப்ஷன் தருவான். அந்த மாதிரி இதுல வந்து இதை கேட்க சான்ஸ் இருக்கு. ஹைக்கூ, லிமரைக்கூ, சென்ட்ரியூ, குக்கூ இதெல்லாமே புதுக்கவிதை வடிவங்கள். புதுக்கவிதை தொன்று தொட்டு வரும் மரபு வடிவத்தில் இன்றும் தமிழ் கவிதைகள் எழுதப்பட்டு வருகின்றன. எனினும் யாப்பிலக்கண வரையறுக்கு உட்படாமல் சுதந்திரமான வெளிப்பாட்டோடும் கட்டற்ற தன்மையோடும் இன்றைய புதுக்கவிதை எழுதப்படுகிறது. இஃது உவமை, உருவகம், படிமம், குறியீடு, அங்கதம், ஸ்லேடை, முரண், இருண்மை முதலான பல்வேறு உத்திகளை தன்னகத்தே கொண்டு கவிஞனின் விரி சிந்தனைக்கேற்ப புது புது வடிவம் எடுக்கிறது. புது கவிதையில வந்து என்னென்ன வச்சிருக்காங்க, என்னென்ன யூஸ் பண்ணி எழுதுறாங்கன்னா புதுக்கவிதை உவமை, உருவகம், படிமம், குறியீடு, அங்கதம், ஸ்லேடை, முரண், இருண்மை. இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு படிமத்துல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஓமையில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால எல்லாமே நீட்டா பாத்துக்கோங்க. யாப்பிலக்கணம் அறிந்தோருக்கு மட்டும் என்றிருந்த கவிதையின் தன்மையை மாற்றி, யாப்பிலக்கணம் தான் நம்ம வந்து அதுல எந்த பிழையுமே இல்லாம இந்த வஞ்சிப்பா, நேரிசை, ஆசிரியப்பானா இந்த 3 சீர்கள் இருக்க வேண்டும், அந்த மாதிரி அந்த கரெக்டான சீர்களை எல்லாம் வரிசைப்படுத்தி தான் எழுதுவோம். அந்த யாப்பிற்கு அப்பாற்பட்டு அதை வந்து மாத்தி எவ்வித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் பொது வாசகர்களுக்கும் கவிதையை படிக்கவும் படைக்கவும் புதுக்கவிதை வாய்ப்பளிக்கிறது. சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, சோதிமிக்க நவக்கவிதை என்று பாரதியார் பாடுவதை புது கவிதைக்குரிய விளக்கமாக கொள்ளலாம். இந்த பாடல் வரிகள் நல்லா பார்த்துக்கோங்க. சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, சோதிமிக்க நவக்கவிதை. இந்த பாடல் வரிகள் யாரோடதுன்னா பாரதியாரோடது. புது கவிதைகளின் கவிஞன் எவ்வித கட்டுப்பாடுகளும் இன்றி தன் மனதில் தோன்றியதை அதே உணர்வுடன் வெளிப்படுத்த முடிகிறது. இதில் சமூக அவலங்கள், சமகால நிகழ்வுகள், எதிர்பார்ப்புகள், இலக்குகள் என அனைத்தும் பாடுபொருட்களாகின்றன. இதுல வந்து எல்லாத்தையுமே சமூக அவலங்களை சொல்றாங்க, சமகால நிகழ்வுகள், அதே மாதிரி எதிர்பார்ப்புகள், நம்மளோட இலக்குகள் எல்லாத்த பத்தியுமே இந்த புதுக்கவிதை வாசகர் வந்து மனசுல எப்படி நினைக்கிறாங்களோ அதை வந்து அப்படியே கவிதை எழுதுபவர்கள் வந்து எழுதுறதுதான் இந்த புதுக்கவிதை. பாரதி தந்த புதுமை. பாரதியார் தாம் முதலில் தமிழ் கவிதைகளின் புதிய முயற்சிகளை மேற்கொண்டார். முதலில் தமிழ் கவிதையில் புதிய முயற்சிகளை, அதாவது புதிய முயற்சிகள்னா புது கவிதையை வந்து தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது யாருன்னா பாரதியார். அவரின் கவிதை வடிவம் தமிழின் மரபான செய்யுள் வடிவமும் நாட்டார் பாடல்களின் ஓசை வடிவமும் கலந்தது என்றாலும் உலகளவில் தோன்றிய நவீன கவிதை போக்கினை உள்வாங்கிக் கொண்ட அவர் உள்ளடக்கம், வடிவம் இரண்டிலும் மரபுக்கும் புதுக்கவிதைக்கும் பாலமாக திகழ்ந்தார். அவர் வந்து யாப்ப ஃபாலோ பண்ணி எழுதுறதுலயே நல்லா தான் எழுதுவார். புதுக்கவிதை அதாவது மரபுக்கும் புதுக்கவிதைக்கும் உள்ளடக்கம், வடிவம் இரண்டிலும் மரபுக்கும் புதுக்கவிதைக்கும் பாலமாக திகழ்ந்தவர் யாருன்னு கேட்டா யாரு? பாரதியார். உள்ளடக்கம், வடிவம் இரண்டிலும் மரபுக்கும் புதுக்கவிதைக்கும் பாலமாக திகழ்ந்தவர் யார்? பாரதியார். தம் காலத்தில் மட்டுமல்லாமல் இன்றும் அவர் தமிழ் கவிதையின் வலிமையான குரலாக ஒலிக்கின்றார். இவர் காட்சி என்ற தலைப்பில் எழுதிய கவிதை தமிழில் புதுமையான வடிவத்தில் அமைந்த முதல் வசன கவிதையாகும். இது முக்கியமானது. காட்சி இப்ப வந்து பொறுத்துக்கையில ஒருவேளை காட்சி கொடுத்து வசன கவிதை யாரோடதுன்னு இந்த சைடு பாரதியார் கொடுக்கலாம். காட்சி என்ற தலைப்பில் வசன கவிதை எழுதியவர் யார்? பாரதியார். இதுதான் தமிழில் புதுமையான வடிவத்தில் அமைந்த முதல் வசன கவிதை. அதை எழுதினது யாரு? பாரதியார். அந்த காட்சி கவிதைங்க வந்து கொடுத்திருக்காங்க. தீ இனிது, நீர் இனிது, நிலம் இனிது, ஞாயிறு நன்று, திங்களும் நன்று, வானத்து சுடர்களெல்லாம் மிக இனியன, மழை இனிது, மின்னல் இனிது, இடி இனிது, கடல் இனிது, மலை இனிது, காடு நன்று. இவ்வாறு பாரதியின் முயற்சியால் தமிழில் கட்டற்ற கவிதை வடிவம் பிறந்தது. அதாவது வசன கவிதையின் இன்னொரு பெயர் தான் கட்டற்ற கவிதை. வசன கவிதையோட இன்னொரு பேர் தான் என்னது? கட்டற்ற கவிதை. அவர் எழுதினதான் இந்த கவிதை. தீ இனிது, நீர் இனிது, நிலம் இனிது, ஞாயிறு நன்று, திங்களும் நன்று, வானத்து சுடர்கள் எல்லாம் மிக இனியன, மழை இனிது, மின்னல் இனிது, இடி இனிது, கடல் இனிது, மலை இனிது, காடு நன்று. இது யாரோட பாடல் வரிகள்னு கேட்டா பாரதியார். பாரதியின் காலம். பாரதி வாழ்ந்த காலம் இந்திய வரலாற்றில் திருப்பங்கள் நிறைந்தது. மக்கள், அந்நியர், போராடி
மக்கள் அந்நியர் ஆட்சிக்கு எதிராக விடுதலை வேட்கையோடு போராடிய காலம். பாரதி அச்சூழலில் மொழியை மக்களுக்கான குரலாக பயன்படுத்த துணிந்தவர். அப்போ மொழியை மக்களுக்கான குரலாக பயன்படுத்த துணிந்தவர் யாருன்னு கேட்டாலும் பாரதியார் தான். ஏன்னா இப்போ கொஸ்டின் எப்படி எல்லாமோ கேக்குறாங்க, எங்க இருந்தெல்லாமோ கேக்குறாங்க. அதனால எல்லா ஆங்கிள்லயும் நம்ம படிச்சிருந்தா மட்டும்தான் நம்மளால நல்லா பண்ண முடியும். பாரதி ஏன்னா தமிழ் மட்டும்தான் ஸ்கூல் புக்ல இருந்து ஃபுல்லா கேட்பாங்க. ஜிகே நமக்கு சிலபஸ் தான். ஸ்கூல் புக் ரெஃபர் பண்ணலாம். ஆனா ஸ்கூல் புக் தாண்டியுமே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஆனா நம்ம தமிழ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு 95 வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக் தரவா இருந்தோம்னா கண்டிப்பா 95 கெஸ்ஸிங்ல கூட மற்றது போட்டுடலாம். அதனால கண்டிப்பா ஒரு லைன் விடாம எல்லா லைனையும் எந்த மாதிரி கொஸ்டின் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத யோசித்து படி. மொழியை மக்களுக்கான குரலாக பயன்படுத்த துணிந்தவர் பாரதியார். இதனால் பாரதியின் கவிதைகள் விடுதலைக்கான குரலாக ஓங்கி ஒலித்தன. இவர் தம் கவிதைகளில் தேச விடுதலை, பெண் விடுதலை, சமுதாய விடுதலை இம்மூன்றும் பாடுபொருளாயின. அப்ப இத கூட இன்னொரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா வச்சு என்ன கேட்கலாம்? கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்ந்தெடுல கேட்கலாம். பாரதியோட கவிதைகள்ல பாடுபொருளாக இருந்த 3 என்னலாம்? தேச விடுதலை, பெண் விடுதலை, சமுதாய விடுதலை. அவர் கவிதையை சமூக மாற்றத்திற்கான கருவியாக நாட்டுப்புற சிந்து இசையின் அடிப்படையில் அமைந்த கவிதைகளை பாடியதால் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்பட்டார். பாரதியாரை சிந்துக்கு தந்தைன்னு யாரு சொன்னது? சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன், இப்படி எல்லாம் பாரதிதாசன் புகழ்ந்திருப்பாரு. சிந்துக்கு தந்தை. ஏன் அவர் சிந்துக்கு தந்தைன்னு சொல்றாங்க? சிந்து ஒரு இசை நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. மரபு கவிதைகள் கண்ணி, சிந்து, தெம்மாங்கு, கும்மி இந்த மாதிரி எல்லாம் எழுதுறாங்க. அப்போ சிந்து இசையின் அடிப்படையில் அமைந்த கவிதைகளை பாடியுள்ளதால் தான் இவர் இந்த சிந்துக்கு தந்தை என அழைக்கப்பட்டார். மக்களோடு நேரடியாக பேசும் முறையில் கவிதைகளை படைத்தார். இவர் செல்லியின் கவிதைகளால் கவரப்பட்ட தன் பெயரை செல்லிதாசன் என மாற்றிக்கொண்டார். அப்ப பாரதியாரோட இன்னொரு பெயர் தான் என்னது? செல்லிதாசன். யாரோட கவிதையினால? செல்லியின் கவிதைகளால் ஈர்க்கப்பட்டு தன் பெயரை செல்லிதாசன் என மாற்றிக்கொண்டவர் பாரதியார். நெக்ஸ்ட் பாரதிதாசன் காலம். பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் என்று பாரதியால் முன்மொழியப்பட்டவர் தான் யாரு? இந்த பாரதிதாசன். பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர். நம்ம இப்ப இதுவரைக்கும் பாரதியை பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் பாரதிதாசன் பாக்குறோம். அதுல பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் என்று பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் யாருன்னு கேட்டா யாரு? பாரதிதாசன். இவர் சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, தமிழ் வளர்ச்சி, மூட பழக்கங்களை ஒழித்தல் முதலான கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும், புவியை நடத்த பொதுவில் நடத்தி என்ற பொதுவுடைமை கருத்துக்களையும் மக்களாட்சி தத்துவங்களையும் தமது பாடல்களில் வலியுறுத்தியவர் யாரு? பாரதிதாசன். இவர் இந்த சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களை பாடினதாலதான் இவரோட பேரே புரட்சி கவி அப்படின்னு நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம். இந்த லைன் ரொம்ப 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 முக்கியமான லைன். எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும், புவியை நடத்து பொதுவில் நடத்து. இது சொன்னது யாரு? பாரதிதாசன். சந்த அமைப்புகளிலும் இசையிலும் பாரதியை போலவே நல்ல தேர்ச்சி பெற்றவர். மக்களுக்கு இலக்கிய வடிவங்களான கும்மி, தெம்மாங்கு, ஏற்றப்பாட்டு முதலிய வடிவங்களிலும் கவிதை பாடியவர். பழைய யாப்பு வடிவில் ஆசிரிய பாவையும் ஆசிரிய விருத்தங்களையும் பாடினார். பழைய யாப்பு வடிவில் ஆசிரிய பாவையும் ஆசிரிய விருத்தங்களையும் பாடியவர் யாருன்னு கேட்டா யாரு? பாரதிதாசன். சமூகத்தில் ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதை ஓடப்பார் ஆயிரம் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பாணி என்ற பாடலின் மூலம் எடுத்துரைக்கிறார். அதாவது சமூகத்துல ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்றத இந்த பாடல் மூலம் சொல்லியிருக்காரு. யாரு? பாரதிதாசன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னது? பாரதிதாசன் காலம் தான் பார்த்துட்டு இருக்கோம். பாரதிதாசன் தன் மொழி தன்னாடு தன் மக்கள் என்று பாடியதால், தன்னாடு தன் மக்கள், தன் மொழி தன்னாடு தன் மக்கள் என்று பாடியதால் ரஷ்ய கவிஞரான ரசூல் கம்சதோவ் என்பவருடன் ஒப்பிடப்படுகிறார். என்னது? அப்போ நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம்.
ரசூல் கம்சதேவை பத்தி ஒரு கோட்ஸ் நம்ம படிச்சிருப்போம். அவர் யாருன்னா ரஷ்ய கவிஞர். ரசூல் கம்சதேவ் எங்க உள்ளவர்? ரஷ்ய கவிஞர். இவர் வந்து பாரதிதாசன் தன்மொழி தன்னாடு தன் மக்கள், தன்மொழி தன்னாடு தன் மக்கள்னு பாடினதுனால ரஷ்ய கவிஞர் ரசூல் கம்சதேவோட ஒப்பிடப்படுகிறார். பாரதிதாசனை பின்பற்றி எழுதியவர்கள் யாரெல்லாம்? தாசனே வாராரு. பாரதிதாசன் அட்டக்கண தாசன் தான் வருவார். வாணிதாசன், முடியரசன், சுரதா போன்றோர் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள். அப்போ இதுவுமே கேட்கலாம், கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்ந்தெடுல 4 ஆப்ஷன் கொடுத்து ஒரு ஆப்ஷன் தப்பா கொடுப்பாங்க. அப்போ பாரதிதாசனை பின்பற்றி எழுதி பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் யாரெல்லாம்? வாணிதாசன், முடியரசன், சுரதா. வாணிதாசன், முடியரசன், சுரதா. பாரதியை அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம்? பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் யாரு? பாரதிதாசன் அப்படின்னு யார் அறிமுகப்படுத்துறதவர? பாரதியார். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா மணிக்கொடி காலம். பாரதியை தொடர்ந்து தமிழில் பல்வேறு கவிஞர்கள் புதுக்கவிதை எழுத முற்பட்டனர். புதுக்கவிதையின் முன்னோடிகள் யாரு? நா. பிச்சமூர்த்தி, கு. ப. ராசகோபாலன், கா. நா. சுப்பிரமணியன் போன்றோர் மணிக்கொடி புதுமைப்பித்தன், இன்னொருத்தர் இருக்காரு யாரு? புதுமைப்பித்தன் போன்றோர் மணிக்கொடி இதழில் புது கவிதைகளை எழுதினார். அப்போ மணிக்கொடி காலம், அதாவது நமக்கு மணிக்கொடி இதழ் தெரியும், எழுத்து, வானம்பாடி இந்த மாதிரி இதழ் இருந்திருக்கும். அப்ப அந்த மணிக்கொடி காலம் என்னன்னா, மணிக்கொடி இதழ்ல வந்து புது கவிதை எழுதினவங்க யாரெல்லாம்னா நா. பிச்சமூர்த்தி, கு. ப. ராசகோபாலன், கா. நா. சுப்பிரமணியன், இன்னொன்னு புதுமைப்பித்தன். 4 பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நா. பிச்சமூர்த்தி, கு. ப. ராசகோபாலன், கா. நா. சுப்பிரமணியன், புதுமைப்பித்தன். இவங்க 4 பேரும் மணிக்கொடி இதழில் புது கவிதை எழுதினார். புதுக்கவிதையின் தந்தை யாரு? நா. பிச்சமூர்த்தி. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். புதுக்கவிதையின் தந்தை யாரு? நா. பிச்சமூர்த்தி. இக்காலகட்டத்தில் கிராம ஊழியன், கலாமோகினி ஆகிய இதழ்களும் வசன கவிதைகளாக வெளியிட்டன. மணிக்கொடி அதாவது புது கவிதைகளை நா. பிச்சமூர்த்தி, கு. ப. ராசகோபாலன், கா. நா. சுப்பிரமணியன், புதுமைப்பித்தன் இவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா புது கவிதை வெளியிட்டாங்க. இதே காலத்துல ஊழியன், கிராம ஊழியன், கலாமோகினி என்ற இதழ்களை வசன கவிதைகளும் வெளியிடப்பட்டன. அதுக்கப்புறம் எழுத்து காலம். புது கவிதை மறுமலர்ச்சியும் வலிமையும் பெற்றதில் எழுத்து இதழின் பங்கு குறிப்பிடத்தக்கதாகும். எழுத்து இதழை வந்து தொடங்கியது யாரு? சீசு செல்லப்பா. எழுத்து இதழை தொடங்கியவர் யாரு? சீசு செல்லப்பா. சீசு செல்லப்பா தொடங்கிய எழுத்து இதழ் புதுக்கவிதையின் சோதனைகளின் முயற்சிகளை வெளியிட்டது. பெட்டிக்கடை நாரணன், விஞ்ஞானி போன்ற கவிதைகளை நா. பிச்சமூர்த்தி எழுதினார். இது வந்து பொறுத்துகையில கேட்க வாய்ப்பு இருக்கு. பெட்டிக்கடை நாரணன், விஞ்ஞானி, இது வந்து யாரோட கவிதைகள்? நா. பிச்சமூர்த்தி. பெட்டிக்கடை நாரணன், விஞ்ஞானி யாரோடது? காட்சி யாரோட வசன கவிதை? பாரதியார். பெட்டிக்கடை நாரணன், விஞ்ஞானி யாரோடது? நா. பிச்சமூர்த்தி. எழுத்து இதழ் புதிய கவிஞர்களின் கவிதைகளுக்கு களம் அமைத்து கொடுத்தது. புதுக்கவிதை குறித்த பல திறனாய்வு கட்டுரைகளும் அதில் வெளியாகின. மயன், சிட்டி, வள்ளிக்கண்ணன், வேணுகோபாலன், டி. கே. துரைசாமி அதாவது நகுலன், தருமு சிவராமு, பிரமிழ், சி. மணி, சுந்தர ராமசாமி தான் பசுவையா, எஸ். வைத்தீஸ்வரன் போன்றோர் எழுத்து இதழில் எழுதியவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள். நம்ம ஆல்ரெடி மணி கொடி இதழில் எழுதினவங்களை பார்த்தோம். இப்போ வந்து எழுத்து இதழில் எழுதினது யாருன்னு பார்த்தோம்னா மயன், சிட்டி, வள்ளிக்கண்ணன், வேணுகோபாலன், டி. கே. துரைசாமி அதாவது நகுலன், அதுக்கப்புறம் தருமு சிவராமு அவர்தான் பிரமிழ், சி. மணி, சுந்தர ராமசாமி அதாவது பசுவையா, எஸ். வைத்தீஸ்வரன் இவங்க தான் எழுத்து இதழில் எழுதியிருக்காங்க. அக்காலத்தில் தமிழில் புதுக்கவிதை தொகுப்பாக புதுக்குறள்கள் என்னும் நூல் வெளிவந்தது. அந்த டைம்ல தான் என்னது? அப்போ எந்த காலத்துல புது குறள்கள் என்னும் நூல் வெளிவந்ததுன்னு கேட்டாங்கன்னா எழுத்து காலம்ல. இக்கவிதை தொகுப்பு உருவத்திலும் உள்ளடக்கத்திலும் பாரதியை பின்பற்றியது. புதுக்குறள்கள் என்னும் கவிதை தொகுப்பு உருவத்திலும் உள்ளடக்கத்திலும் யாரை பின்பற்றியதுன்னு கேட்டாங்கன்னா பாரதியை. இதுல வந்து புதுக்குறள்கள்ல எவ்வளவு கவிதைகள்? 63 கவிதைகள் இருந்துச்சு, 24 கவிஞர்கள். 63 கவிதைகள், 24 கவிஞர்கள். 24 மணி நேரமா உட்காந்து எழுதுனாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 24 கவிஞர்களால் எழுதப்பட்ட 63 கவிதைகளை கொண்டதுதான் இந்த புதுக்குறள்கள்னு சொல்லிய நூல். கசட தபர காலம். 1970 வெளிவந்த கசட தபர என்னும் இதழ் ஞானக்கூத்தன், கலாப்ரியா, கல்யாண்ஜி போன்ற புதிய கவிஞர்களை அறிமுகப்படுத்தியது. ஃபர்ஸ்ட் பாரதி வந்தாங்க, பாரதிதாசன், அதுக்கப்புறம் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள்ல வாணிதாசன், முடியரசன், சுரதா வந்தாங்க. அதுக்கப்புறம் மணிக்கொடி காலம் பார்த்தோம், எழுத்து காலம். இப்போ வந்து கசட தபர காலம்.
மணிக்கொடி காலம், எழுத்து காலம், இப்போ கசட தபர காலம். 1970களில் கசட தபர இதழ் வந்து வெளிவந்து இதுல யார் யாரு எந்தெந்த கவிஞர்கள் அறிமுகமானாங்கன்னா ஞானக்கூத்தன், கலாப்பிரியா, கல்யாண்ஜி. இக்காலகட்டத்தில் கவிதைகள் பெரும்பாலும் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த நகர வாசகர்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தின. அப்போ இது கூட கொஸ்டினை கேட்கலாம். நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த நகர வாசகர்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தின காலம் எதுன்னு கேட்டாங்கன்னா கசட தபர காலம். அதுக்கு அடுத்தது வந்து வானம்பாடி காலம். 1971 கோவையிலிருந்து வானம்பாடி இதழ் வெளிவந்தது. 1971 எங்கிருந்து? கோவையிலிருந்து வானம்பாடி இதழ் வெளிவந்தது. இதுல வந்து பாடல் எழுதின கவிதைகள் தான் என்னது? மானுடம் பாட வந்த வானம்பாடிகள். அதுலயே வந்துச்சு வானம்பாடி. அப்போ வந்து வானம்பாடி, மானுடம் பாட வந்த வானம்பாடிகள் கேட்டாங்கன்னா வானம்பாடி காலம் என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டனர். அவர்கள் சமூக நலனில் அக்கறை கொண்டு தம் கவிதைகளை உருவாக்கினர். சிற்பி பாலசுப்ரமணியம், மீரா, ந. காமராசன், புவியரசு, இன்குலாப், தமிழன்பன், கங்கை கொண்டான், அக்னிபுத்திரன், சக்தி கனல், சிதம்பரநாதன் போன்றோர் இக்காலத்தில் குறிப்பிடத்தக்க கவிஞர்கள் ஆவார். யார் இந்த காலத்தில் குறிப்பிடத்தக்கவர்கள்? சிற்பி, மீரா, ந. காமராசன், மு. மேத்தா, புவியரசு, இன்குலாப், தமிழன்பன், கங்கை கொண்டான், அக்கினிபுத்திரன், சக்தி கனல், சிதம்பரநாதன். இவங்க எல்லாமே எந்த காலம்? வானம்பாடி காலத்துல வந்து குறிப்பிடத்தக்கவர்கள். இதே காலகட்டத்துல தான் அப்துல் ரகுமான், அபி போன்ற கவிஞர்கள் இயக்க அடையாளங்கள் இல்லாமல் தனித்துவத்தோடு கவிதை எழுதியமை குறிப்பிடத்தக்கவை. அப்போ அப்துல் ரகுமான் வந்து எந்த காலத்துல சேர்ந்தவர், எந்த காலத்துல கவிதை எழுதினார்னு கேட்டாங்கன்னா வானம்பாடி காலத்துல. புது கவிதையின் உத்திகள். உவமை. தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத பொருளை உணர்த்துவது உவமை. நமக்கு ஆல்ரெடி தெரியும். மீன் போன்ற கண்கள், அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பொருளை இன்னொரு பொருளுக்கு உவமைப்படுத்தி கூறுவோம். தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத பொருளை உணர்த்துவதுதான் என்னது? உவமை. பொருள் உணர்த்தும் முறையில் உவமை முதலிடம் பெறுகிறது. ஒரு உலோபி பஞ்சத்தில் காக்கும் பணப்பையை போல் கோடை மேகம். இது வந்து எழுதினது யாரு? வைரமுத்து. அதாவது கோடையின் வறட்சியில் வானமெங்கும் கருக்காத மேகங்கள் இருந்து பயனில்லை. கோடையோட வறட்சியில் வானமெங்கும் கருக்காத மேகங்கள் இருந்து என்னது? பயனில்லை. கருணை இல்லாத கருமியின் பணப்பை போல என்றும் அழகாக பேசுகிறது இவ்வுவமை. அதாவது என்னது? சிலவங்க நிறைய பணம் வச்சிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து கொடுக்க மனசே இருக்காது. அதான் கருணை இல்லாத. அதே மாதிரிதான் கோடையில வந்து நமக்கு எவ்வளவு வானம் இருந்தாலும் அது கருக்காது, அது பயனில்லை. அது கூட ஒப்புமைப்படுத்தி வந்து சொல்லியிருக்காரு யாரு? வைரமுத்து அவர்கள். அதுக்கப்புறம் உருவகம். உவமையும் பொருளும் வேறு வேறல்ல, ஒன்றே என கருதுமாறு செறிவுற அமைவதுதான் எனது உருவகம். உவமை பார்த்தோம். தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத ஒன்று நம்ம சொல்றதுதான் உவமை. உருவகம்னா ரெண்டுமே ஒண்ணு அப்படின்ற மாதிரி இருக்கும். வாழ்க்கையும் காவிரி அதிலெங்கும் கிளிக்கூண்டு, வார்த்தையே மணல், ஓசையே ஜலம், என் தீராத வேட்கையே குவிக்கும் விரல்கள், பாட்டென்றும் கூண்டென்றும் அமைத்தேன், அழகென்னும் கிளியை அழைத்தேன், ஆரங்கும் கிளி கூண்டு கட்டுவேன், அழகினை அழைப்பேன் நான் என்னாலும். இது யாரோட கவிதைன்னா ஆ. பிச்சமூர்த்தி. உருவகத்தை வெளிப்படுத்துற கவிதை. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா படிமம். படிமம்னா எப்போ படிமம் வரும்னா இந்த உவமை உருவகம் என்பன மென்மேலும் இறுகிய நிலையில்தான் படிமம் தோன்றுகிறது. முற்றுருவக பாங்கில் அமைந்து தெளிவானதோர் அகக்காட்சியை வழங்கும் ஆற்றலுடையதே படிமம். அதாவது இதுல ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. கவிதை. வெடிவு பூமி தோலில் அழகு தேமல் கதிர்கள் கமழ்ந்து விரியும், பூ இருளின் சிறகை தின்னும் கிருமி வெளிச்ச சிறகில் மிதக்கும் குருவி. இது யாரு வந்து இந்த படிம கவிதை எழுதி? இந்த கவிதை வந்து என்ன வெளிப்படுத்துதுன்னா படிமம் வெளிப்படுத்துது. இது வந்து எழுதினவர் பிரமிழ். அதாவது பிரமிழ்னா தருமு சிவராமுன்னு நம்ம படிச்சிருப்போம், அவர்தான். குறியீடு. ஒரு குறிப்பிட்ட கருத்தை சொல்வதற்கு பதிலாக அக்கருத்தை தன்னகத்தை மறைமுகமாக கொண்ட சொற்களையே காட்சி குறியீடாக பயன்படுத்துவது. அதாவது அதோட பொருளை சொல்லாம அதை ஒரு குறியீடாக பயன்படுத்தி எழுதுற கவிதை தான் என்னது? குறியீடு. சமரச வேஷமிட்ட குரங்கினிடம் அப்பத்தை பறிகொடுத்த பூனைகள் நாம். இது எழுதினது யாரு? அப்துல் ரகுமான். சமரச வேடமிட்ட குரங்கிடம் அப்பத்தை பறிகொடுத்த பூனைகள் நாம் கவிதை யாருடையதுன்னு கேட்டா அப்துல் ரகுமான். அங்கதம். அங்கதம் என்பது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கதம் என்பது நகைப்புடன் கூடிய எள்ளலாகும். அங்கதம் என்பது நகைப்புடன் கூடிய எள்ளல். அங்கதம் என்பதோட மீனிங் என்னது?
நகைப்புடன் கூடிய எள்ளல். இது தீங்கையும் அறிவின்மையையும் கண்டனம் செய்வதாகவும் சமகால நிகழ்வுகளின் எதிரிடை பதிவுகளாகவும் அமையும். இது என்னது? தீங்கையும் அறிவின்மையையும் கண்டனம் செய்வதாகவும் சமகால நிகழ்வுகளில் எதிரிடை பதிவுகளாகவும் அமையும். குற்றங்களை கடுந்துரைக்காமல் நகைச்சுவையுடன் சுட்டி திருத்தவல்ல திறனுடையது அங்கமும். அப்ப இது கேட்கலாம் கொஸ்டின்ல. குற்றங்களை கடிந்துரைக்காமல் நகைச்சுவையுடன் சுட்டி திருத்தவல்ல திறனுடையது என்னது? அங்கமம். அங்கதம்க்கு ஒரு கவிதை கொடுத்திருக்காங்க. திண்ணை இருட்டில் எவரோ கேட்டார் தலையை எங்கே வைப்பதாம் என்று, எவனோ ஒருவன் சொன்னான் களவு போகாமல் கையருகே வை என்று. இது யாரு சொன்னதுன்னா ஞான கூத்தன். இதுல என்ன இந்த பாடல் கொடுத்து இதில் வெளிப்படும் கவிதை நயம் ஏதாவது கேட்டாங்கன்னா என்னது? அங்கதம். நெக்ஸ்ட் முரண். ஒன்றுக்கு ஒன்று எதிரானவற்றை கொண்டு அமைப்பது முரண் என்னும் உத்தியாகும். மரபு கவிதைகளில் இது முரண் தொடை என கூறப்படுகிறது. மாறுபட்டு இரு பொருட்கள் அடுத்தடுத்து இணைத்து பார்ப்பதில் சுவையும் கூடும், நினைவிலும் நிற்கும். அதாவது என் கவிதை கை குலுக்கும் காலில் விழாது, உடுத்தி கொள்ளும் போர்த்தி கொள்ளாது அப்படின்னு கொள்ளும் கொள்ளாது ஒண்ணு சொல்லிட்டு இன்னொன்னு எதிரா சொல்லியிருக்காங்க. இது யாரோடதுன்னா இந்த முரண் கவிதை மு மேத்தா. ஸ்லேடை. ஸ்லேடை என்பது இரு பொருள்பட வருவது நமக்கு தெரியும். பொதுவாக புது கவிதை சொல் அலங்காரத்தை விரும்புவதில்லை. பொதுவாக என்னன்னா புது கவிதை சொல் அலங்காரத்தை விரும்புவதில்லையா. எனவே சில கவிதைகள் ஸ்லேடை உத்தியில் காண முடியும். அதாவது அணி என்பது அழகுன்னு படிச்சிருப்போம். ஆனா எல்லா புது கவிதையும் சொல் அலங்காரத்தை விரும்புவதில்லை. அதனால ஸ்லேடை அணி நிறைய பேர் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி மீராவின் கவிதை ஒண்ணு கொடுத்து வெளிப்படுத்தி இருக்காங்க. என்னை எவரெஸ்டாக்க பார்க்கும் எந்த ஊரின் பார்வையில் என் வீழ்ச்சி மிகப்பெரிய வீழ்ச்சியோ எனினும் இது இயல்பானது, தடுக்க முடியாது. என் வீழ்ச்சி நீர்வீழ்ச்சியே. இந்த மாதிரி ரெண்டெண்ணத்தை சொல்லி வீழ்ச்சி. அதாவது நீர்வீழ்ச்சி என்பது அருவி, ஒரு வீழ்ச்சி. இதுல இரு பொருள் பட சொல்லியிருப்பாங்க. வீழ்ச்சி என்பது வீழ்தல், வீழ்றது. நம்ம வீழ்ச்சின்னா என்னது? கீழே வர்றது, அதான் வீழ்தல் என்றும். அதாவது நீர்வீழ்ச்சின்னா என்னது? அருவி. இந்த ரெண்டு பொருளையும் குறிப்பிட்டிருக்காங்க யாரு? மீரா அவர்கள். அதுக்கப்புறம் என்னது? இருண்மை. சொல்லுக்கும் அஃது உணர்த்தும் பொருளுக்கும் இடையிலான தொடர்பு தெளிவற்றிருக்கும். சொல்லுக்கும் அது உணர்த்துற பொருளுக்கும் இடையில தொடர்பே இருக்காது. அது ஒரு தெளிவில்லாம இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா அது இருண்மை. படிப்பவர் தம் அறிவுக்கும் உணர்வுக்கும் அனுபவத்திற்கும் ஏற்ப அது வெவ்வேறு பொருளை தரும். நான் ஒரு உடும்பு, ஒரு கொக்கு, ஒரு ஒன்றுமே இல்லை. என்னதான் சொல்ல வராரு அப்படின்றதே தெரியல. நான் ஒரு உடும்பு, ஒரு கொக்கு, ஒரு ஒன்றுமே இல்லை. இது யாரோடதுன்னா நகுலன். இவ்வாறு புதுக்கவிதைகள் பல்வேறு உத்திகளை கொண்டு அமைகின்றன. புதுக்கவிதையின் உள்ளடக்கம். புதுக்கவிதையின் உள்ளடக்கத்துல முதல் இயற்கை மரபு. தமிழ் கவிதையில் சங்ககால முதலே இயற்கையோடு இணைந்த வாழ்வியலுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. இயற்கையின் அழகை உருவகப்படுத்தும் தமிழ் கவிதை மரபு புதுக்கவிதையிலும் தொடர்கிறது. கவிஞர் சிற்பி தம் கிராமத்து நதியினை பற்றி பாடும்போது, ஒரு கிராமத்து நதி நூலின் ஆசிரியர் யாரு? சிற்பி பாலசுப்ரமணியம். அதான் குறிப்பிட்டிருக்காங்க. அவர் அதுல என்ன பாடியிருக்காருன்னா, இது தான் தவழ்ந்த கோரைப்பாய், முகம் பார்த்த கண்ணாடி, என் காதலின் வீணை, நினைவுகளை பொதிந்து வைத்த வெள்ளித்தாள் என்று அழகுட எழுதுகிறார். கோரையாகவும் கண்ணாடியாகவும் வீணையாகவும் வெள்ளித்தாளாகவும் நதியை அவர் உருவகப்படுத்தியுள்ளார். ஒருவேளை இந்த பாடல்ல என்ன கொடுத்துட்டு கேட்கலாம். இங்கு சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் நதியை எந்த வகையாக குறிப்பிடுகிறார், அதாவது எந்த இயற்கை நேயத்துல குறிப்பிடுகிறார்னு பார்த்தோம்னா உருவகம். மனிதநேயம். தமிழ் கவிதைகள் மனித நேயத்திற்கு முக்கியத்துவம் தருபவை. ஆட்டிக்குட்டியை மடியில் போட்டு ஈந்திக் கொண்டிருக்கும் அம்மாவும் பசுவிற்கு உண்ணி பிடுங்கி நிற்கும் அப்பாவும் படித்ததில்லை உயிர்களிடத்தில் அன்பு வேணும் என்று. இது யாரோடதுன்னா இளம்பிறை. அழகியல். கவிதையின் உள்ளடக்கத்தை புரிந்து கொள்வதற்கும் சுவைப்பதற்கும் அழகியல் உணர்வு தேவை. கவிதையின் உள்ளடக்கத்தை புரிந்து கொள்வதற்கும் சுவைப்பதற்கும் என்ன உணர்வு தேவை? அழகியல் உணர்வு தேவை. ஒரு மொழியின் வெளிப்பாட்டு தரத்தினை மதிப்பிட அதன் அழகியல் பதிவுகளே அடிப்படையாகும். இது கல்யாண்ஜி அவர்களோட கவிதை கொடுத்திருக்காங்க. கல்யாண்ஜி கவிதை பெட்டியிலோ ஒரு அழகிய கவிதையை கடிதமாக கிடக்கிறது. தினசரி வழக்கமாகிவிட்டது தபால் பெட்டியை திறந்து பார்த்துவிட்டு வீட்டுக்குள் நுழைவது. 2 நாட்களாகவே எந்த கடிதமும் இல்லாத ஏமாற்றம் இன்று எப்படியோ என்று பார்க்கையில் அசைவற்று இருந்தது. ஒரு சின்னஞ்சிறு இறகு மட்டும். எந்த பறவை எழுதியிருக்கும் இந்த கடிதத்தை? இது யாரோட பாடல்னா அந்த அழகியலை பத்தி கல்யாண்ஜி அவர்கள் பாடின பாட்டு. ஓர் ஓவிய வீட்டின் தனிமை அனுபவத்தை அழகுட பேசுகிறது இக்கவிதை. அப்போ ஓர் ஓவிய வீட்டின் தனிமை அனுபவத்தை அழகுட பேசுகிறது இக்கவிதை. பட வீட்டின் தனிமை.
சுவரில் தொங்கும் வரைபட மர நிழலும் ஒற்றை குடிசையும் கொஞ்சம் பூக்களும் ஒரு வானமும் கண்கள் பூக்கள் மீது இருக்க மனம் தேடி போகிறது. வரைபட வீட்டின் தனிமையை. இது யாரோட பாடல்னா, யாரோட கவிதைனா சல்மா. இதெல்லாம் சும்மா வாசித்து விட்டுக்கோங்க ஒரு வாட்டி. எதையுமே படிக்காம போகாதீங்க தமிழை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் நம்பிக்கை தளிர்கள். வெற்றிக்கு அடித்தளமாக அமைவது தன்னம்பிக்கையே. ஒவ்வொரு இலையுதிர்கால வீழ்ச்சிக்கு பிறகும் புதிய தளிர்களோடு வரும் வசந்த காலம் போல ஒவ்வொரு தோல்விக்கும் பிறகும் வெற்றியும் தலைக்கும் என்ற நம்பிக்கையை பேசுகிறது இக்கவிதை. புது தளிர்களால் கொண்டாட காத்திருக்கிறது தரு. ஒரு பாடலுடன் விரவியிருக்கும் குயில் உடன் தளர்ந்து விடும் சருகுகளை தொடர்ந்து ஒரு பழுப்பாடை தரித்து என் பயணமும் இலையுதிர் காலமும் எனினும் சருகாகவில்லை வேர்கள் என் குலாப். அதுக்கப்புறம் பெண்ணுரிமை பத்தி ஒரு கவிதை. பெண்களுக்கு வழங்கப்படும் மதிப்பில்தான் ஒரு நாகரிக சமுதாயத்திற்கான அளவுகோல் உள்ளது. தமிழ் கவிதைகள் பெண் விடுதலைக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றன. தமிழ் கவிதை போக்கில் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளுள் ஒன்று பெண்களின் பங்களிப்பு. பெண் சந்திக்கும் பல்வேறு அனுபவங்களை கவிதைகளாக்குகின்றன. நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கில்லை. இது யாருடைய பாடல்னா, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கூட கேட்கலாம். இது இந்த வாட்டி நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லைன்றதை மென்ஷன் பண்ணி ஆகு பெயர் இல்லாத பழமொழி எதுன்னு கேட்டிருந்தாங்க. நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கில்லை. யாருடையது? கந்தர்வன். ஏடுகளில் முன்பக்கத்தின் அட்டையில், வீடுகளின் பின்பக்கத்தில் அடுப்பங்கரையில். அதாவது ஏடுகளின் முன்பக்கத்துல அட்டையில தான் இருப்பாங்க, வீடுகள்ல பின்பக்கத்தில் அடுப்பங்கரையில தான் இருப்பாங்க. யாரு? பெண்கள். அதை யார் பாடியிருக்கானா? காசி ஆனந்தன். யானை கவிதை. முன்பு ஒரு நாள் தன் அம்மா சொன்ன கதைக்குள் இருந்த யானை ஒன்றை என் அம்மா எனக்கு பரிசாக கொடுத்தாள். வெகு காலம் கழித்து வெயில் தாழாமல் யானையுடன் கடலுக்கு சென்றேன். மலைமலையாய் அலை எழுப்பி நீருக்குள் புதைத்து புரட்டி கிண்டி கிளறி வெளியே என்னை தூக்கி எறிந்தது கடல். கரைந்து மீந்த பாதி தும்பிக்கையுடன் கடலும் வானமும் ஒன்றாக கலந்து பிளிறியது. சோகத்துடன் திரும்பினேன். ஊரே கூடி என்னை வேடிக்கை பொருளென பார்க்க குழம்பி பின் திரும்பினேன். தெருவெல்லாம் மலையலையாய் என் பின்னே தொடர்ந்து வர கடலில் கரைந்த ஒற்றை யானைக்கு 1000 தும்பிக்கைகளென என் மகள் ஊருக்கெல்லாம் ஒரு கதை சொல்கிறாள். இது யாரோட கவிதைனா? மாலதி மைத்ரி. அதுக்கப்புறம் விளிம்பு நிலை மாந்தர் பத்தி. இது எல்லாமே புது கவிதைகள். ஒவ்வொரு டாபிக்ல என்ன மாதிரி எல்லாம் எழுதியிருக்காங்கன்னு இது நீங்க படிக்கணும்னு ரொம்ப இது கிடையாது. சும்மா ஒரே ஒரு வாட்டி வாசித்து மட்டும் விட்டுக்கோங்க. விளிம்பு நிலை மாந்தர். 80களின் பிற்பகுதியில் தமிழில் விளிம்பு நிலை மாந்தருக்கான கவிதைகள் எழுதப்பட்டன. இக்கவிதைகளில் விடுதலையை, சுயமரியாதையை மீட்டெடுப்பதற்கான குரலாக வெளிப்படுகின்றன. அப்போ விளிம்பு நிலை கவிதைகள் எதை குறிப்பிட்டிருக்காங்க? விடுதலை, சுயமரியாதை மீட்டெடுப்பதற்கான குரல். தேசமெங்கும் இரட்டை வாழிடங்கள் உள்ள விளிம்பு நிலை மாந்தரின் வழிகளை பதிவு செய்கிறது இக்கவிதை. எட்டாத தொலைவில் நின்று பனையோலைகளில் தேநீர் அருந்துகையில் உதட்டிலிருந்து வெளியும் சாதியின் வலி காலணிகளற்ற பாதங்களை நினைக்க என் கிராமத்தின் ஓவியம் தன்னை சட்டமிட்டுக் கொள்கிறது. ஒருபோதும் உறங்காத இரட்டை வாழிடத்தில். சுகிர்தாரணி. திருநங்கையர். திருநங்கையரின் கோணத்திலிருந்து பேசும் இக்கவிதைகள் அழகான படிமங்களோடு வெளிப்படுகின்றன. அவர்கள் ஏற்றுக்கொண்டு அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற உணர்வை நமக்குள் ஏற்படுகின்றன. சந்திப்பிழை. காலமழை தூறலிலே கலையாய் பிறப்பெடுத்தோம். தாய்ப்பாலின் சரித்திரத்தில் சதிராடும் புதிரானோம். விதை வளர்த்த முள்ளானோம், விளக்கின் இருளானோம். சந்திப்பிழை போன்ற சந்ததிப்பிழை நாங்கள். காலத்தின் பேரேட்டை கடவுள் திருத்தட்டும். நா. காமராசன். இந்த திருநங்கையர்களை பத்தி அழகான ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. யாரு? நா. காமராசன் அவர்கள். உனக்கு தெரிவதில்லை, சில சமயங்களில் உனக்கு தெரிவதில்லை சிறிய எறும்புகளை மிதித்தபடி நீ நடந்து போவதை. சில சமயங்களில் நீ உணர்வதில்லை பசும்புல்லை நசுக்கியபடி கடந்து போவதை. தெரிந்தும் உணர்ந்தும் கடந்து போகிறாய் என் அந்தரங்கத்தை மிதித்தபடி. யார் எவர் என்று தெரியாமல் தொடர்ந்து மிதிப்பட்டே வருகிறோம். நானும் இருண்ட என் எதிர்காலமும். லிவிங் ஸ்மைல் வித்யா. புதிய வடிவங்கள். உலகளாவிய கவிதை வடிவங்களை பின்பற்றி தமிழ் சூழலுக்கேற்ற உள்ளடக்கங்களுடன் ஹைக்கூ, லிமரிக்கு, சென்ட்ரியோ ஆகிய வடிவங்களில் கவிதை எழுதப்படுகின்றன. அதாவது துளிப்பா நம்ம படிச்சிருப்போம். துளிப்பா தான் என்னது? ஹைக்கூ. 16ஆம் நூற்றாண்டில் ஜப்பானில் தோன்றிய பழமையான ரென்கா பாடல் மரபிலிருந்து
ஹைக்கூ என்ற கவிதை உருவானது. இக்கவிதை வடிவத்தினை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் பாரதியார். ஹைக்கூ கவிதை மரபினை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார்? பாரதியார். ஹைக்கூ கவிதை மரபினை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார்? பாரதியார். ஹைக்கூ கவிதை 3 வரிகளால் ஆனது. கேட்கலாம், ஹைக்கூ கவிதை என்பது ஆப்ஷன்ல 3 வரி, 4 வரி, 5 வரின்னு கொடுக்கலாம். 3 வரிகளால் ஆனது. முதல் 2 வரிகளில் கூறப்படும் கருத்தை 3வது வரி விடுவிக்கும். முதல் 2 வரிகளில் கூறப்படும் கருத்தை 3வது வரி விடுவிக்கும். மிகவும் நுணுக்கமான ஒரு காட்சி அல்லது ஒரு அனுபவ பதிவை கொண்டிருக்கும் ஹைக்கூ கடைசி வரியில் படிப்பவரின் மனத்தில் வெளிச்சமான ஒரு உணர்வை ஏற்படுத்திவிடும். ஹைக்கூ கவிதை முதலில் தமிழில் அறிமுகம் செய்தவர் யார்? பாரதியார். தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால், அகதி முகாம் மலையில் வருகிறது மண் வாசனை, பள்ளிக்கு போகாத சிறுமி செல்லமாய் குட்டும் ஆலங்கட்டி மலை. இது அறிவுமதி அவர்களோட கவிதை. அடி விழவிழ அதிரும் பறை தலைமுறை கோபம் மித்ரா, குட்டி மீன் கடித்து சென்றது தூண்டில்காரன் காலை, கோடை மரம் கொஞ்சம் இலை நிறைய வானம் வைகறை. ஆயிரம் முட்கள் இருந்தும் ஒரு தூண்டில் முள்ளிடம் தோற்றுவிடுகிறது மீன், மிதித்து விடாதே அழகாயிருக்கிறது குழந்தையின் நிழல், நிழலில் கொஞ்சம் இளைப்பாறலாம், விழித்ததும் வெட்ட வேண்டிய மரத்தை. பனிமலர் எனும் கவிதை தொகுப்பிலிருந்து. நகைப்பா சென்றியோ. துளிப்பா என்பது ஹைக்கூ, நகைப்பா என்பது சென்றியோ. சென்றியோ கவிதை என்பது ஹைக்கூ கவிதையின் பரிணாமமாகும். ஹைக்கூவின் கட்டுப்பாடுகளை உதறிவிட்டு அது சுதந்திரமாக இயங்குகிறது. ஹைக்கூவின் தத்துவமும் கருத்தாளமும் அதில் குறைவு. அதாவது சென்றியோ கவிதைன்றது என்னது? ஹைக்கூ தத்துவையோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி, பரிணாமம். ஹைக்கூவில் ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கும், அதை உதறிட்டு சுதந்திரமா இயங்குறது தான் இந்த நகைப்பா, அதாவது சென்றியோ. ஹைக்கூவின் தத்துவமும் கருத்தாளமும் அதில் குறைவு. அன்றாட வாழ்வியலில் நிகழ்வுகளில் குறும்புத்தனமும் நகைச்சுவையும் கலந்து சென்று எழுதப்படுகிறது. அப்போ நகைப்பானே வந்துடுச்சு, அப்போ ஃபுல்லாவே நகைச்சுவையாக தான் இருக்கும். அதாவது குறும்புத்தனமும் நகைச்சுவையும். அடடே இந்த பழம் இனிக்கும் ஏனியும் அதே நரி, ஏனியுடன் அதே நரி. அடடே இந்த பழம் இனிக்கும் ஏனியுடன் அதே நரி தமிழன்பன், மதில் மேல் பூனை 2 பக்கமும் நாய்கள் அமுத பாரதி. அதுக்கப்புறம் இயைபு குறும்பா என்பது என்னது? லிமரிக். லிமரிக் கவிதை 5 அடிகளை கொண்டது. இது நம்ம துளிப்பா, அதாவது ஹைக்கூ என்ன பார்த்தோம்? 3 வரி. ஆனா இயைபு குறும்பா அதாவது லிமரிக் கவிதை 5 அடிகளை கொண்டிருக்கும். முதல் 2ஆம் மற்றும் கடைசி அடிகளில் உள்ள கடைசி சொற்கள் தமிழ் ஒலி ஒற்றுமை கொண்டு, அதாவது 1, 2 கடைசி, அதாவது 5, இந்த 3 கடைசி சொற்கள் எப்படி இருக்கும்? ஒலி ஒற்றுமை கொண்டு மழலையர் பாடல் போல் இருக்கும். இவை நகைச்சுவை, எள்ளல் ஆகிய கூறுகளை கொண்டு அமைபவை. ஈழத்து கவிஞர் மகாகவி அவரோட ஒரு லிமரிக் கவிதை கொடுத்திருக்காங்க. லிமரிக் கவிதை. முத்தெடுக்க மூழ்கின்றான் சீலன், முன்னாலே வந்து நின்றான் காலன், சத்தமின்றி வந்தவனின் கைத்தலத்திற் 10 முத்தத்தை பொத்தி வைத்து போனான் முச்சூலன். அப்படி அந்த என்னது இயைபு லாஸ்ட் வர்றது ஒலி ஒற்றுமையோட இருக்கு. இது என்னது? லிமரிக். இயைபு குறும்பா. இக்கவிதையில் இன்றைய சமுதாயத்தில் புரையோடி கிடக்கும் ஊழல் நையாண்டி செய்யப்படுகிறது. முதல்ல என்ன பார்த்தோம்? துளிப்பா, அதாவது ஹைக்கூ, நகைப்பா சென்றியூ, இயைபு குறும்பா லிமரிக். நெக்ஸ்ட் இயைபு துளிப்பா லிமரைக்கு. ஹைக்கூ கவிதையின் 3 அடி எல்லையும் லிமரிக் கவிதையின் இயைபையும் கொண்டது. இது என்னது? ஹைக்கூவோட 3 அடி எல்லையையும் லிமரிக் கவிதையோட இயைபையும் கொண்டது. லிமரிக்கு இது வாழ்வியலை நகைச்சுவையோடு வெளிப்படுத்துவது. தமிழில் முதலில் லிமரிக்கு எழுதியவர் ஈரோடு தமிழன்பன். ஹைக்கூ ஃபர்ஸ்ட் தமிழ்ல கொண்டு வந்தது யாரு? பாரதியார். இது தமிழ்ல முதலில் லிமரிக்கு எழுதியவர் யாரு? ஈரோடு தமிழன்பன். அவரது லிமரிக்கு கவிதைகளுள் சில. வானம் கூட்டுள் வருமா, பறக்க மறந்து ஒடுங்கி இருந்தால் சிறகு பெருமை தருமா, குழந்தை வளர்ந்த தொட்டில் கிழிந்து கந்தலான பின்னும் பாடும் தாய்மை மெட்டில், மீராவின் குறும்பாக்கள். ஈழத்து கவிஞர் மகாகவி எழுதிய லிமரிக் கவிதைகளினால் பெரிதும் கவரப்பட்டவர் யாரு? மீரா. இது கேட்கலாம் கொஸ்டின். ஈழத்து கவிஞர் மகாகவி எழுதிய லிமரிக் கவிதைகளால் பெரிதும் கவரப்பட்ட கவிஞர் யார்? மீரா. அதன் தாக்கத்தில் குறும்பாக்களை எழுதினார். லிமரிக்கின் ஓசை இயைபுகளை
மாதிரியாக கொண்டு எழுதப்பட்ட அக்கவிதைகள் குக்கு எனும் தலைப்பில் தொகுப்பாக வெளிவந்தன. இந்த லிமெரிக்குவை வந்து ஃபாலோ பண்ணி மீரா அவர்கள் எழுதினது என்ன தலைப்புல வெளிவந்திருக்குன்னா குக்கு. 1000 ஈக்கள் மொய்க்கும் ஆசையில் வானத்தட்டில் ராத்திரி கிழவி சுட்டு வைத்த ஒற்றை தோசையில். அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பு கவிதை. மொழிபெயர்ப்பின் வாயிலாக நம்மை வந்தடையும் கவிதைகளை வாசிக்கும் போது நமக்கு கிடைக்கும் அனுபவங்கள், காட்சி பதிவுகள், கருத்தாக்கங்கள், கேள்விகள், அதிர்வுகள் ஆகியன புதிய தேடல்களை தரக்கூடியவை. அவ்வகையில் அமைந்த ஒரு மராத்திய கவிதையின் தமிழ் மொழிபெயர்ப்பு. அப்போ இந்த கவிதையை கொடுத்து இது என்ன கவிதைன்னு கேட்டாங்கன்னா மராத்திய கவிதையோட மொழிபெயர்ப்பு தான் இது. என் பசி ஒத்துக்கொள்கிறேன், நான் உன் அடிமை என்பதை உணர்ந்து கொண்டேன், இழந்து போன என் உரிமைகளை நானே வலிய வந்து ஏற்று கொண்டு விட்டேன், என் சுதந்திரம் பறிக்கப்பட்டதை. என்னை கட்டி போட்டிருக்கும் சங்கிலியின் மறுமுனை உன்வசம் நீ ஆட்டுகிறாய், என்னை ஆட்டுவிக்கிறாய், காட்சிப்படுத்துகிறாய், என்னை காட்சி பொருளாக்கும் கண்காட்சிகளை என் சம்மதத்துடனேயே அரங்கேற்றுகிறாய். என்னை விடுவிக்க என் மீது கொண்ட அபரிதமான உன் காதலால் கூட என் கட்டுரைகளை அவிழ்க்கும் நாட்களை பற்றி பேசாதே. கெட்டுப்போன எச்சில் பருக்கையை என் தட்டில் பரிமாற காத்திருக்கும் ராட்சத கைகள். என்ன செய்யட்டும், இருந்துவிட்டு போகிறேன், உனக்கு மட்டுமேயான அடிமையாக. களைத்து போய்விட்டேன், கண்டவர்கள் கால்களெல்லாம் நக்கி நக்கி. வறண்டு போய்விட்டது என் நாக்குகள், அதில் பிறக்கும் என் வார்த்தைகள் வலிமை குன்றிவிட்டன, எழுந்து நிற்க முடியாமல் சரிந்து விழுகின்றன. பற்களுடன் உரசிய பின்னும் என் நாக்குகளுக்கு கிடைக்கவில்லை வார்த்தைகளின் ஒலிச்சுவடு. என் உதடுகளை பற்றிக்கொள்ள துடிக்கும் வார்த்தைகள் எல்லா இடங்களிலும் பலகீனமாய் எதிரொலிக்கின்றன. எதுவும் மிச்சமில்லை என் வசம் இப்போது. கண்களில் தென்படும் கடைசி எதிர்பார்ப்பை தவிர என் உதட்டில் உன் தட்டில் எஞ்சியிருக்கும் கடைசி பருக்கையை தருவாயா என் பசி தீர்க்க. மராத்தியில் கவிதை மகாஜன் தமிழ்ல வந்து புதிய மாதவி அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. இவ்வாறாக தமிழ் கவிதை தன் ஆதி மரபிலிருந்து இன்றைய நவீனம் வரை உன்னதமான வெளிப்பாட்டுடன் வளர்ந்து வருகின்றது. தமிழ் வாழ்வில் பண்பாட்டு தளத்தில் கிளைத்து விரியும் தமிழ் கவிதைகள் உலகளாவிய கவனத்தையும் சிறப்பையும் பெற்று வருகின்றன. இதோட வந்து இந்த கவிதைகளோட இன்ட்ரோடக்ஷன் வந்து முடியுது. நம்ம நாட்டுப்புற பாடல்கள், இதை தாண்டி சித்தர் பாடல்கள், தனிப்பாடல்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க வந்து புக்கை எடுத்து வச்சுட்டு இந்த வீடியோ போட்டுட்டு அப்படியே புக்ல மார்க் பண்ணி நான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு டைம்க்கு 2 டைம் சொல்லியிருப்போம். இப்படியே படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.